இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இந்த வசனத்தில் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட பகுதி, அதற்கு கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார். இந்த பகுதியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவன் இன்றும் நமக்காக பல காரியங்களை, நமக்காக அதிசயங்களையும் அற்புதங்களையும் ரட்சிப்பையும் மீட்பையும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவனாக காணப்படுகிறார். இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாகவே இருக்கிறார். நாம் இந்த வசனத்தில் கேட்டபோது பாருங்க, மோசையோட தேவன் பேசும்போது அவர் மோசைக்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் தன்னுடைய பெயரை எவ்வாறு அறிமுகம் செய்கிறார் என்றால், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, மாறாதவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம், நான் மாறாதவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பின்புறத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா காட் ஆஃப் டுடே, இன்றைக்கு கர்த்தர். இதுதான் நம்முடைய தலைப்பு. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். முக்காலங்களுக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் மாறாத தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் செய்த அதே அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் மத்தியில் இன்றும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். அன்றைக்கு எகிப்தியர் மத்தியில் நடந்த கொள்ளை நோய்கள், வாதைகள், வேதனைகள், எல்லா போராட்டங்கள், காரிருள் இருந்த போதும் இஸ்ரவேல் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அப்படின்னா நாம் என்ன செய்யணும் இன்னைக்கு அப்படின்னா, நாம் கடவுளுடைய ஜனமாக இருக்கிறோமா? நாம் கடவுள ஜனமாக இருக்கும்போது இன்றைக்கு தேவன் நம்முடைய வீட்டிலும் நம்முடைய சமுதாயத்திலும் நாம் வாழும் இடங்களில் வேலை செய்யும் ஸ்தலங்களில் நம்முடைய வருமானங்களில் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். 25 வருடம் கழித்து தான் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். நம்மளை பொறுமையோடு காத்திருக்க சொல்வார் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு சில காரியங்களை நாமவே என்ன செய்கிறோம், பிந்தி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. இன்றைக்கு நமக்கு அதிசயம் அற்புதம் தேவைப்படும். பாருங்க, எசேக்கியா ராஜா வாழ்க்கை பாருங்க. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்குது பாருங்க. எசேக்கியா ராஜா மரண தருவாயில இருக்கும்போது தேவனை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்றார். விண்ணப்பம் பண்ண உடனே அவருக்கு என்ன செய்கிறது, பதில் கிடைக்கிறது. அன்றைய தினமே கடவுள் அவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷங்களை நினைச்சிறேன் கூட்டி கொடுக்குறேன். இவ்வளவுதான் தேவன் சொன்னாரு. சொன்ன உடனே அவருடைய வியாதிகள் எல்லாம் மறைந்துட்டு அன்றைக்கே அந்த அற்புதம் என்ன செய்துச்சு, நடந்துச்சு. அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும்னா, நீங்க எசேக்கியா ராஜாவை போல தேவனுடைய சமூகத்துல கண்ணீரோடு ஒரு விசுவாசத்தோடு விண்ணப்பம் செய்வீர்களானால் உங்களுக்கு உடனடியாக அந்த ஜெபத்திற்கு வல்லமை கிடைக்கும், பதில் கிடைக்கும். நீங்க விசுவாசோட தேவனை நோக்கி இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்கன்னா, இன்றைக்கும் God of today, he is a God of today, not of yesterday or not of tomorrow, he is a God of today. இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்றாரு, அற்புதங்கள் செய்ய அன்னைக்கு எசேக்கியா ராஜாக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, எலியா தீர்க்கதரிசி பாருங்க, கர்மேல் பர்வதத்துல இருந்து பாகால் தீர்க்கதரிசலுக்கு ஒரு சவால் விட்டு சொல்றாரு பாருங்க. அந்த டைம்ல எலியா ஒரு நிமிஷம் கூட ஜெபிச்சிருக்க மாட்டார். ஆனா ஜெபிச்சாரு. ஜெபித்த அந்த மாத்திரத்துல என்ன செஞ்சு, பரலோகத்துல இருந்து என்ன செய்கிறது, அக்கினி கடந்து வந்து சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் அந்த சுற்றி ஊற்றப்பட்டிருந்த வாய்க்கால இருந்த தண்ணீர் அவ்வளத்தையும் என்ன செஞ்சுட்டு நக்கி போட்டுச்சு.
அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு சில நேரம் உடனடியாக ஒரு பதில் தேவைப்படுவாயின் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு விசுவாசத்தோடு ஒரு சவால் விடும் ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது ஒரு போராட்டம் இருக்கிறதா, ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு உடனே ஒரு அற்புதம் தேவைப்படுதா, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற அந்த இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடும் போது, அன்றைக்கு தேவன் எலியாவின் தேவனாக, எசேக்கியா ராஜாவின் தேவனாக இருந்த தேவன் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா மரியாள் என்ன செஞ்சாங்க பாத்தீங்கன்னா, லாசரு இறந்து போயிட்டாரு. இயேசு கடந்து வீட்டுக்கு வராங்க. வரும்போது அவங்கள பார்த்து நினைச்சாங்க, நீங்க இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் நினைச்சிருந்திருக்க மாட்டான், இறந்திருக்க மாட்டான். அவங்கள கடந்த காலத்துக்கு தேவனாக வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு இயேசப்பா சொல்றாங்க, என்ன விசுவாசி, நான் நினைச்சு என்னென்ன விசுவாசிட மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னோன்னா அவர் சொல்ற, ஆமா உயிரோடு எழுந்திருக்கும் போது எல்லாரும் எழுந்திருக்கும் போது என் சகோதரனும் எழுந்திருப்பான்னு சொல்லி அவரை ஒரு ஃபியூச்சர் கடவுளா மாத்திருந்தார். ஆனா இயேசு செய்த அற்புதத்தை பாருங்க. அங்க போனாரு, அந்த கல்லறைன்னு முன்னேற போய் லாசருவே வெளியவான்னு சொல்லி உயிர் தெழுதல அன்றைக்கே கட்டளையிட்டார். இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் செத்து போய் நாரி போய் இருக்கலாம், ஆனா அந்த காரியங்களை உயிர் கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க வீட்டுல இருக்கிறாங்க. உங்களுக்கு அதே அற்புதத்தை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக என்ன செய்ய இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு என்னுடைய வீட்டுல நான் என்னென்ன செய்ய வேண்டும், என்னுடைய வீட்டுக்கு என்னென்ன காரியங்கள் வேண்டும், எனக்கு என்னென்ன காரியங்கள் வேண்டும் அப்படிங்கறது நம்ம என்ன செய்யறோம், தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க எடுத்துக்கிட்ட முதல் தலைப்பு என்னன்னா, இன்றைக்கு ரட்சிப்பு. இன்றைக்கு ரட்சிப்பு. நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு மிக 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 அவசியம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் சிந்தின இரத்தத்தினால நமக்கு என்ன செய்து மீட்பு, ரட்சிப்பு கிடைக்கிறது. அந்த ரட்சிப்பை அவர் இலவசமாக தர்றாரு. அந்த இலவசமாக கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை சகியு என்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். அவர் ஒரு ஆயக்கார தலைவரா இருக்கிறாரு. அவர் இயேசுவை பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிறதுக்காக என்ன செய்யறாரு, ஆசைப்படுறாரு. அதனால என்ன செய்யறாரு, அங்க இருக்கக்கூடிய காட்டு அத்தி மரத்துல என்ன செய்யறாரு, ஏறி இயேசுவை பார்ப்பதற்கு ஆவலாக என்ன செய்யறாரு, அதுல என்ன செய்யறாரு இருக்கிறார். இந்த ஆவலை யார் பார்க்கிறா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து பார்த்து அவரை சீக்கிரம் நீங்க இறங்கி வா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன செய்தது, ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய பாவங்களை அவன் அறிக்கையிடுறான். பாருங்க, யார்கிட்டயாச்சும் நான் அநியாயமா வாங்கியிருந்தா நாளை தனியா திருப்ப கொடுக்கிறேன், என்னுடைய பாசியில பாதி யாருக்கு கொடுக்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அவனுடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான காரியம் என்ன பாருங்க, அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, முதல்ல என்ன செய்யறான், அவனுடைய இருதயம் நொறுக்கப்படுது, நான் பாவி அப்படிங்கறத அவர் என்ன செய்யறாரு, உணர்றாரு. பாவத்தை அறிந்தது மட்டும் இல்ல, அந்த பாவத்துக்கு மீட்கும் பொருளாக தன்னிடம் இருக்கிற அந்த பாவம் சம்பாத்தியத்தை என்ன செய்யறாரு, ஏழைகளுக்கு கொடுக்கிறாரு. அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் என்ன செய்யறாரு, தேவனிடத்துல அறிக்கை பண்றாரு, ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அதுவே தான். உங்களுடைய வீட்டுக்கு இன்றைக்கு இதே ரட்சிப்பு வரணும்னா, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் ஒருபோதும் புறக்கணிக்கவே மாட்டார். அந்த நொறுங்குண்ட இருதயம் நமக்கு எப்ப வரும்னா, நாம செய்யற பாவத்தை நாம் என்னைக்கு உணர்ந்து அறிக்கை செய்கிறோமோ, அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை, அந்த ரட்சிப்பை தேவனிடத்தில் இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது இன்றைக்கு உங்க வீட்டுக்கு என்ன செய்விடும், ரட்சிப்பு வந்துவிடும். அப்படி ரட்சிப்பு வரும்போது சமாதானம், சந்தோஷம், தேவனுடைய பிரசன்னத்தால் வீடு நிரப்பப்படும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற வியாதிகள், வேதனைகள், பல போராட்டங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் சுகமாய் தரித்திருப்பீர்கள். இன்றைக்கு தேவன் செய்யக்கூடிய முதல் அற்புதம் உங்க வீட்டுல என்ன அப்படின்னா, இயேசு உங்களுக்கு தரக்கூடிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நம்மை நாமே ஆயத்தப்படுத்தும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே நீர் கண்ணோக்குகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். அன்றைக்கு தகப்பனே நீர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அப்பா ஆசையோடு காட்டுத்தி மரத்தில் ஏறி இருந்த சகியுவை தகப்பனே நீர் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டுக்கு வரணும், தங்க வேண்டும் என்று சொன்னீரே. அதே போல தகப்பனே இந்த பிள்ளைங்க தகப்பனே அப்பா இயேசு
இயேசுவாகி உம்மை நோக்கி பார்த்து எங்க வீட்டுக்கு அந்த ரட்சிப்பு வேண்டும், எங்க வீட்டுக்கு சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், உடைய பிரசன்னமாக்கப்படுதல் வேண்டும் என்று யார் யார் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வந்த அந்த பிள்ளைகளோட தகப்பனே, அந்த வீட்டில் சஞ்சரிக்க போகும் அன்புக்காக நன்றி தகப்பனே. கோடிக்கணக்கான மக்கள் இருந்த போதிலும் எங்கள் வீட்டுக்கு நான் நீர் வருவேன் என்று சொல்லிக் கொடுத்த வாக்கு தத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் தேவன் எங்களோடு ஜீவனோடு இருந்து அற்புதங்களை அடையாளங்கள் பிள்ளைகளுக்கு நீ செய்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை